Assalamualaikum friends. Welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சவுதி அரேபியா, குவைத் இந்த மாதிரியான அரபு நாடுகளில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் மந்தி தான். அந்த மந்திக்கு மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் மிக்ஸ் தான். ஃபாரின்லாம் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும், ஆனால் நம்ம நாட்டில் கிடைக்காது. அது எப்படி நம்ம ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகும் ஜீரகமும் ஒரே அளவில் எடுத்துக்கணும். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்புறம் ஜாதிக்காய் 1. அதுக்கப்புறம் மந்திக்கு ரொம்ப மிகவும் முக்கியமானது பார்த்திங்கன்னா ட்ரை லெமன் தான். இந்த ட்ரை லெமன் வந்து நமக்கு இங்கே ரெடிமேடாக கிடைக்கிறதில்ல. அதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னா லெமனை தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதனால் 10 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ட்ரை லெமன் ரெடி ஆகிடும். அதில் வந்து நான் 1 இதில் சேர்த்துக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மந்தி செய்யும்போது அதை நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் பிரியாணி இலை 1. அப்புறம் பட்டை வந்து பெரிய பட்டையாக இருந்துச்சுன்னா ஒன்றா எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தூளாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது. சின்ன பட்டையாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம்பு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ்க்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்பூனில் வந்து நீங்கள் மல்லி அளக்குறீங்களோ அதே ஸ்பூன்லேயே தான் வந்து நீங்கள் மிளகு, ஜீரகம், ஏலக்காய் எல்லாத்தையுமே அளக்கணும். நான் பாருங்கள் இது ஒரே ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். அதிலே தான் எல்லா அளவுகளையுமே அளந்து எடுத்திருக்கேன். அப்போ உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். அதே ஒரே ஸ்பூனையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ நாம் இதை வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கருக்காத அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரை லெமன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும். அதோட நம்ம ஃபுல்லாக போட்டு நம்ம பவுடர் பண்ணோன்னா அது வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் மந்தியில் சேர்க்கும்போது. அதனால் அதை சீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பவுடர் பண்ணியாச்சு. நம்மளோட அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போ வேணுமோ நம்ம வீட்டில் மந்தி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், வாசம் கமகமன் இருக்குது. இப்போயே மந்தி வாசம் வந்துருச்சு. இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் நான் வந்து எப்படி வீட்டில் ஈஸியாக அரேபியன் மந்தி பண்ணலாங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் மந்தி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்களும் அந்த மந்தி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.